என்னதான் பண்ற? காலைல மாட்ட போதே நான் என்ன பண்றேன்? நம்ம அதெல்லாம் சொல்ல வராது. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரில் தான் இருக்கோம். நம்ம சொந்த ஊர்னாலே ஃபேமஸ் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவரு கூட தான் நம்ம இன்றைக்கி உட்காந்து கொஞ்சம் உரையாடல் பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த காட்டுங்க அவர். நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? வீடு கட்டுறது வந்து நம்ம ஊர் பிள்ளைங்கிட்ட காட்டுருக்கேன். நீங்கள் எப்படி கட்டலாம்னா எந்த ஒரு இது பார்த்துருக்கேன். எப்படி கட்டலான்ட்டு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட நான் எடுத்து கணக்கு பார்த்துக்கிறேன்ப்பா. எப்படி நோட்டு பண்ணலாங்க? நோட்டு பண்ணா இப்போதைக்கு இல்லைப்பா. மீசெல்லாம் எப்போலாம் எடுக்கலான்னு இருக்கிறீங்க? மீசையா? இல்லை அன்றைக்கி ஒன்று சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மீசெல்லாம் எடுக்க போகிறானே, கொஞ்சம் அதெல்லாம் ஷேப் பண்ணிட்டு பக்காவாக வேறு ஹேர் ஸ்டைல் மாற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதே ஸ்டைலில் தான் பேசுகிறேன். சரி, எங்களுக்காக ஏதாவது ஒரு டைலாக் சொல்ல முடியுமா? என்ன டைலாக் போயிடும்? ஏதாவது ஒரு உங்கள் இந்த மீசு முடி கூட்டினு ஏதாவது ஒரு மக்களுக்காக ஒரு டைலாக் மட்டும் சொல்லுங்கள். டைலாக் சொல்ல வேண்டிய நேரம் இப்போ கிடையாது. ரொம்ப நன்றி. காலையில் தான் டைலாக் வரும் நம்மளுக்கு. ஏன் காலையில் தான் வருது டைலாக் வரேன்ப்பா? இல்லை டைலாக் வராது, காலைல ஏன் வருது? காலைல மட்டும் நம்ம ஏதோ ஒரு யோசனையில் இருப்போம். காலையில் பொறுத்தவரைக்கு ஏதோ ஒரு டைலாக் கண்டிப்பாக வந்து பார்த்தாலே தெரிகிறதா? இப்போதைக்கு மக்கள் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க யாரும் இப்போ யாருமே கிடையாது. எல்லாம் வந்து அது பிள்ளைங்க படிச்சுட்டு போயிருக்கும். வர்றதுக்கு லேட் ஆகும். சரி சரி. இப்போதைக்கு சரி, உங்களுக்கு இப்போ வீடுலாம் கட்டிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மனநிலைமை எப்படி இருக்குது? பரவாயில்ல, எல்லாம் பார்த்துப்பா. அது வந்து சின்ன வீடாக இருந்தது. இப்போதைக்கு கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிக்குதா வீடுலாம்? எனக்கு வீடு நான் சவுக்கிறதுக்கு நான் கட்டிக்கிறேன்ப்பா. வீடே இல்லை, எங்கே வீடு கட்டிக்கிறீங்க? என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து ரூம் தான் பிரிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வீடு கட்டிக்கிறேன், நம்ம சௌகரியத்துக்கு சூப்பராக எனக்கு போதுமான அளவு நான் கட்டிக்கிறேன்றீங்க. அதான் எனக்கு ஒன்றுமே காணும். அதெல்லாம் எப்படி கட்டிக்கிறீங்க? ஏன் கட்டல? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சீட்டு போட்டு தான் கட்ட போகிறேன். சீட்டு போட்டு தான் கட்ட போகிறேன். சீட்டு போட்டு என்ன குழுக்கள் சீட்டா இல்லை? வா, சிரிக்காத. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். குழுக்கள் சீட்லாம் கிடையாதுப்பா. குழுக்கள் சீட்டு போட்டு கட்டுற மாதிரி. குழுக்கள் சீட்டுனா என்ன தெரியுமா? அப்படின்னா சீட்டு போட்டு கட்ட போறீங்க? இருக்குது. சிமெண்ட் சீட்டு இருக்கு, இரும்பு சீட்டு இருக்கு, தகர் சீட்டு இருக்கு. அவங்க வந்து குழுக்கள் சீட்டா என்ன சீட்டு இருக்கு? கல்லு சீட்டு எல்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து நான் வந்து சொல்றது வந்து சிமெண்ட் சீட்லயும் கட்டலாம், தகர் சீட்லயும் கட்டலாம், குழுக்கள் சீட்லயும் கட்டலாம். குழுக்கள் சீட்ல எப்படிப்பா கட்ட முடியும்? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கேள்வி வந்து கரெக்டா கேட்கணும் என்ன பொறுத்த அளவுக்கு, புரியுதா? குழுவல் சீட்டு போட்டா அந்த வர பணத்தை வச்சு கட்ட முடியும் வீட்டை. குழுக்கள் சீட்டு போட்டு வீடியோ கட்டும். சீட்ல பணம் வரும் இல்ல, அதை வச்சு செங்கல் மண்ணு ஜல்லி அதெல்லாம் வாங்கி போட்டு கட்ட வேண்டியது. நான் சொல்ல வர வேண்டிய வார்த்தை வந்து நீ அதுவுமே கிடையாது. ஆமா, நான் சொல்ல வேண்டிய வார்த்தை வந்து எப்படி தெரியுமா? இந்த சீட்டு இருக்கு, சிமெண்ட் சீட்டு இருக்கு, அந்த இரும்பு சீட்டு வரல. அவரு வீட்டு தகர் சீட்டு இருக்கு. வீட்டுக்கு இதுதான் சொல்றது நானு. சரி, இந்த தென்னை மரம்லாம் நீங்க என்ன பண்ண? தென்னை மரம் வீட்டு ஒட்டி வருது, அதனால என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? தென்னை மரம் இருக்கிறது நல்லது தான்ப்பா. இல்ல, நான் இப்ப உங்களுக்கு கேட்டது புரியுதா? வீடு கட்ட இப்ப செவருங்க எழுப்புதுங்கன்னு. செவருங்கெல்லாம் செவரே. தென்னை மரம் எப்படி பராமரிக்கிறீங்க நீங்க? எப்படி தென்னை மரத்தை பாத்துக்கிறீங்க? நல்லா ஒரு காய் கூட வைக்க மாட்டேது, எப்படி பாக்குறீங்க நீங்க? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. தென்னை மரம் இப்போ காய் பராமரிப்பு இப்போதைக்கு தென்னை மரம் இப்போதான் காய் வைக்கிறதுக்கு காயெல்லாம் அறுத்து எடுத்துட்டேன். நீங்க இது வரைக்கும் பண்ண சாகசம் எதுனா ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து கேட்டிருக்கேன். அவருக்காக நம்ம கேட்போம், ஓகேங்களா? நேயருக்காக கேட்போம். ஏதாவது இந்த மாதிரி சாகசம் இருக்கா? இந்த ஒயர் பிடிக்கிறது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது மாதிரிதான் எதனா ஒரு பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒன்று
என்னது சாகசம் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு இது இல்லை ஒருத்தனை அடிச்சுக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை வேற ஏதாச்சும் இந்த வீட்டை தாண்டி. ஆனா எனக்கு தெரிஞ்சு மாமா வீட்டை தாண்டிக்கிறார். அது ஒரு வாட்டி அங்கே அது சொல்லுவாரா? அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி கேட்கணும். அவர் வந்து கொஞ்சம் நம்மளுக்காக நேரம் ஒதுக்கி இது பண்றாருன்னா நம்ம அவர் சொல்றது கேட்கணும். அதனால இப்ப சொல்லுவாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? சின்ன வயசுல பண்ணிருக்கேன்பா. இப்ப ஆனா ஏதோ சமீபத்துல உங்களோட ஒயர்லாம் பிடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். சமீபத்துல ஒயர்லாம் எதுவும் பிடிக்கல. அது போட்டு ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி ஆயிடுச்சு. அது 10-5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை விட்டீங்கன்னா ரீசெண்டா உங்களுக்கு வந்து இந்த வீட்டெல்லாம் உடைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கோவப்பட்ட எல்லா விஷயமும் வரும். சரி, இப்போ இந்த வண்டிலாம் வேகமா ஓட்டுறீங்களாமே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வண்டி இவ்வளவு வேகமா எதுக்கு நீங்க ஓட்டுறீங்க? நிறைய பேர் சொல்றாங்க வண்டி அவர் வந்தாலே தரையில போக மாட்டேது, வானத்துல பறகுதுன்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் ஓட்டுறதுக்கு தான் வண்டி குத்துக்கிறாங்க. வண்டி பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஏன்பா இந்த மாதிரி தரையில ஓட்ட மாட்டாரு, காத்துல பறகுறாரு, அதுவும் ஒரு மாதிரி காத்துலாம் பறகுத்துல வந்து வேஸ்ட். சமீபத்துல ஏதோ 3 நாள் காணோம்னு கேள்விப்பட்டேன் ஊர்ல. அது வேற எல்லாம் பேசினிருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாவே பரவி இருந்தது. ஒரு 3 நாளா ஆள் சொல்லாம எங்கேயோ போயிட்டாருன்னு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கொஞ்சம் சொன்னாங்க. 3 நாளா? சரியா தெரியல. அது எங்களுக்கு தெரியல. அது நீங்க தான் எப்படின்னு சொல்லணும். ஒரு நாளா பல மாசங்களா இருக்கலாம். எங்களுக்குன்னா 3 நாள் வந்தது நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்ல. அது மாதிரி நாங்க சொல்றோம். நீங்க உங்களோட கருத்தை வெளியே சொல்லலாம். ஏன் 3 நாளா இங்க இதே ஊர்ல தான் விழுப்புரம் மாவட்டத்துல ஏதாவது இல்லைங்க. டக்கு டக்குன்னு என்ன எங்களுக்கு வந்த நியூஸ்னா, ஆள் ஏதோ சண்டை போட்டாருப்பா. சண்டை எதுவும் போடலப்பா. இருங்க ஒரு நிமிஷம். சண்டை போடல. அப்படியே போயினேன்ட்டீங்கன்னா பார்த்தா ஆள் எங்க போனா தெரியலையா, காணுமா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேச்சு பொருளா மாறிச்சு. அப்படி இல்லப்பா, சண்டைலாம் எதுவும் கிடையாது. இல்ல, இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய யூடியூப்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாரு. அவர் காணாம போயிட்டோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பியா? 3 நாளா காணலன்னு பார்த்தனாக்கா, ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல தான் இந்த ரவுண்டிங்ல தான் சுத்தி. அதான் எங்க யாருக்கும் கண்ணு ஆகப்படுமா? அதான் ஏன் எதற்காக ஆகப்பட மாட்டேன். அதான் ஏன் எதனால் தெரியாது. எதனா ஒரு காரணம் இருக்கணும்ல. வாடா 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 வாடா, உன்னை தானே தேடி இருந்தேன். வாடா, தானே வந்துடுறா. வாடா. சரி, ஆமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா, நீ வந்து கொஞ்சம் காசு வாடா. இருவாமா, நான் இருடா. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு. காசு இல்லாதவங்களாம் காசு கொடுத்து நீங்க உதவி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ யாருன்னா தர்மம்னு கேட்டு வந்தாக்கா நம்ம எல்லா பணம் இருந்தா பணம் கொடுக்கலாம். ஒரு 500 ரூபா கொடுங்க. ஏன்ட்டு இல்லப்பா. இப்ப உங்களுக்கு லாரன்ஸ்ன்னு எப்படி பேர் வந்துச்சு? என்னடா நடக்குதுங்க? லாரன்ஸ் பேர் யார் வச்சது? எப்படி உங்களுக்கு அது வந்து பிறக்கும் போதே வச்சுட்டாங்களா, இல்ல உங்க தீர செயலெல்லாம் பார்த்து லாரன்ஸ்னு வச்சாங்களா? உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது ஒரு அவங்க பேர் வச்சாங்கப்பா. சிரிக்க கூடாது, சிரிக்காம கேள்வி கேட்கணும். ஸ்டைலா மாறிடுச்சா அது உங்களுக்கு லாரன்ஸ்? இப்ப லாரன்ஸ்னாலே ஒரு பாதி பேர் அலறாங்க. அந்த மாதிரி இடத்துல உங்க பேர் இருக்குது. சிரிக்காதீங்கடாடு. சிரிச்சுனா நமக்கு ஒரு மாதிரியா ஆகுதுடா. சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். இப்ப லாரன்ஸ்ன்ற பேரை கேட்டாலே ஒரு 4-5 பேர் அலறாங்க. ஏன்? அதற்கு காரணம் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க? 4-5 பேரும் யாரும் அலறலப்பா. அவர் ஒரு எளிமையான மனிதன்பா, நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மிருகமா நானு? மிருகம் 4 ஜீவனா நானு? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. என்ன பார்த்தா ஒரு மனிதனா தெரியல, இல்ல மனுஷலா தெரியல. இப்ப நான் அந்த மாதிரி சொல்ல வரல. உங்களை பார்த்து நீ சொல்றத பார்த்தா பின்ன அப்படிதான் வருது. இல்ல ஒரு டெரரா இருக்கிறீங்களா? பார்த்தா முறுகினாடு நடக்கிறது ஒரு மாதிரி வண்டியில பறக்குறீங்களா? அதெல்லாம் வரும்போது உங்களை பார்த்தா யாருமே யோசிக்க மாட்டாங்க. என்ன பார்த்தா பைத்தியாரம் தான் சொல்லுவாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க? நான் படிச்சு முட்டாள தான் பார்க்குறேன். நான் 7th வரலாம் படித்தேன்.